தீபாவளி திருநாளை முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு சிறப்பான வகையில் பேருந்துகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அறிவுரை வழங்கிய வகையில் சிறப்பு கூட்டம் நடைபெற்று அதில் திட்டமிட்டபடி வியாழக்கிழமையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து வழக்கமாக ஒரு நாளைக்கு 2092 பேருந்துகள் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கு செல்லும். அதல்லாமல் முதல் நாள் வியாழக்கிழமை 760 பேருந்துகளும், நேற்று வெள்ளிக்கிழமை 2185 பேருந்துகளும் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டது. அதில் முதல் நாள் 1,28,000 பேர் சென்னையிலிருந்து பிற பகுதிகளுக்கு சென்றார்கள். நேற்று 2,38,000 பேர் சென்னையிலிருந்து பிற பகுதிகளுக்கு சென்றிருக்கிறார்கள். மொத்தம் 3,51,000 பேர் இந்த 2 நாட்களில் மட்டும் சென்றிருக்கிறார்கள். அதல்லாமல் இன்று சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் வழக்கமான 2092 பேருந்துகளோடு கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இன்றைக்கு 1875 பேருந்துகளும் நாளை 750 பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது. வழக்கமான பேருந்துகளை விட கூடுதலாகவே பேருந்துகளை திட்டமிட்டு நேற்று இயக்கிய காரணத்தினால் நேற்று நாங்கள் திட்டமிட்டதை விட 175 பேருந்துகள் குறைவாகத்தான் இயக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் விடியற்காலை 2 மணி அளவிலே மொத்தமாக வந்திருந்த அத்தனை பயணங்களும் சொந்த ஊர் செல்கின்ற அளவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே மக்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பயணிப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டபடி கூடுதல் பேருந்துகளை ஏற்பாடு செய்திருந்தோம். ஆம்னி பேருந்துகள் கட்டண உயர்வு என்பது போன வாரத்தில் ஒரு செய்தியா இருந்தது. ஆனால் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக போக்குவரத்து ஆணையர் அவர்களை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அவர்களுக்கு அறிவுரை வழங்கிய பிறகு அந்த பிரச்சனை எழவில்லை. நேற்று எந்த புகாரும் இல்லை. நானே ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகின்ற பகுதிக்கு சென்றேன், எந்த புகாரும் இல்லை. இன்னும் அதை சொல்ல வேண்டும் என்றால், அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. கடந்த ஆண்டு 1,68,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருந்தார்கள். ஆனால் நேற்று இந்த நிலவரம் இன்னும் 2 நாட்கள் மிச்சம் இருக்கிற நிலையிலேயே நேற்று 2,80,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். அதில் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், போக்குவரத்துறை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு சாதனையாக நேற்று ஒரு நாளில் மாத்திரம் 83,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். அது சென்னையிலிருந்து மாத்திரம் 53,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். இதெல்லாம் போக்குவரத்து துறை வரலாற்றில் இல்லாது. இந்த முன்பதிவு எதை காட்டுகிறது என்றால், இதுவரை தனியார் பேருந்துகளில் தான் முன்பதிவு செய்து பயணிப்பார்கள். அவர்கள் நம்முடைய அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிக்கிறார்கள். அதே போல கொரோனா காலத்திற்கு பிறகு 2 சக்கர வாகனங்களில் பயணிப்பவர்கள் எண்ணிக்கை பெருமளவில் இருந்தது. அதுவும் கொஞ்சம் குறைந்திருப்பதாக தோன்றுகிறது. நேற்று இரவு நான் கிளாம்பாக்கம் ஆய்வை முடித்துக் கொண்டு அரியலூர் வருகின்ற வழியில் 2 சக்கர வாகனத்தில் வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது. அவர்களும் இப்பொழுது முன்பதிவு செய்து பயணிக்கிறார்கள் என்பதைத்தான் இதை காட்டுகிறது. எனவே பொதுமக்கள் அரசு போக்குவரத்து கழகத்தை அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மிகுந்த கவனத்தோடு இந்த ஒவ்வொரு தீபாவளி, பொங்கல், அதல்லாமல் எந்த சிறப்பு நாட்கள், விடுமுறை நாட்கள் வருகிறதோ அந்த நாட்களில் முன்கூட்டியே திட்டமிட்டு எவ்வளவு பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்பதை அறிவித்து அந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்ற காரணத்தினால் மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பயணிக்கிறார்கள். நேற்று நான் கிளாம்பாக்கத்தில் ஆய்வு செய்கின்ற பொழுதே முன்பதிவு செய்தவரெல்லாம் 1 மணி நேரம் முன்னாகவே பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருந்து பேருந்து காத்திருந்து அந்த பேருந்து திட்டமிட்ட நேரத்தில் கிளம்புகின்ற காட்சியை பார்த்தோம். அதே போல அன்ரிசர்வ்டுக்கான பயணிகளும் அவர்களும் எந்த சிக்கலும் இல்லாமல் அவர்கள் வர வர திட்டமிட்டபடி பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் பிரச்சனை இல்லாமல் நேற்று பயணித்த காட்சியை காண முடிந்தது. அதான் நீங்க கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கடந்த ஆண்டு 5 லட்சம் பேர் பயணித்திருக்கிறாங்கன்னா இப்ப 2 நாட்கள்ல மட்டுமே 3,53,000 பேர் பயணித்திருக்கிறார்கள். இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. எனவே கடந்த ஆண்டை தாண்டி தான் பொதுமக்கள் பயணிக்க இருக்கிறார்கள். கடந்த ஆண்டுமே அதற்கு முந்தைய ஆண்டை விட கூடுதலாக பொதுமக்கள் நம்முடைய அரசு பேருந்துல பயணித்திருக்கிறார்கள். எனவே அரசு பேருந்து மீது நம்பிக்கை கொண்டு, மாண்புமிகு முதலமைச்சர் மீது நம்பிக்கை கொண்டு இந்த அரசு பேருந்துகளை பயன்படுத்துகிற மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்பதைத்தான் இதை காட்டுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.